ஹலோ கைஸ், இன்னைக்கு அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னா என்னன்னா பக்கவாதம் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாய் ஒரு பக்கம் போறது, இல்லை கை ஒரு பக்கமா போறது, இல்லை கால் ஒரு பக்கம் சேர்ந்து போறது, இந்த மாதிரிலாம் நீங்க தெரியப்படுது. சரி, இந்த ஸ்ட்ரோக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்ல பார்த்தீங்கன்னா பிரெயின் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இந்த ஸ்ட்ரோக்கே வருது. சரி, இந்த பிரெயின் எப்படி அஃபெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் பார்த்தீங்களா, அந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுனால பிரெயின் செல்ஸ் தான் டெத் ஆகுது. அதனாலதான் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, இதோட காசஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். காசஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்திரோஸ்க்ளரோசிஸா இருக்கலாம், இல்ல பிளட் கிளாட்டா இருக்கலாம், இல்ல ஏரம்பாடியா இருக்கலாம், இல்ல ஆனியூரிசமா இருக்கலாம், டயபெட்டிஸா இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷனாகவும் இருக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் என்னென்ன டைப் இருக்குன்னா, இஸ்மிக் ஸ்ட்ரோக்கு, ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு, டிரான்சியன்ட் இஸ்மிக் அட்டாக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்டம்ஸ் பார்க்க போகிறோம். பாடி வந்து பேரலைஸாக இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரபுள் டு வாக்கு, அதுக்கப்புறம் ட்ரபுள் டு சி, அதுக்கப்புறம் கன்ஃபியூஷனாக இருப்பாங்க, டிப்ரெஷனாக இருப்பாங்க. சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். டயக்னோசிஸ் எப்படிலாம் பண்ணுவாங்கன்னா, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, பேஷண்ட் சொல்கிற சைன் சிம்டம்ஸை செக் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு அக்ரோனியம் இருக்குது, ஃபாஸ்ட்னு. ஃபாஸ்ட்னா எஃப்னா ஃபேஸ் ட்ரூப்பிங், ஏன்னா வீக்னஸ் ஆஃப் ஃபார்ம், எஸ்னா ஸ்பீச் டிஃபிகல்ட்டி, டீனா டைம் டு கால் 108. அதுக்கடுத்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, பிரெயினில் ஏதாவது ஒரு டியூமர் இருக்கா, எமரேஜஸ் இருக்கான்னு எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க. இது எதுக்குன்னா வந்து பிரெயின் டிஷ்யூ டேமேஜ் எதாவது ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. அது கலோட்டின் அல்ட்ராசவுண்ட் எடுப்பாங்க, எக்கோ கார்டியோகிராம் எடுப்பாங்க. எக்கோ கார்டியோகிராம் எதுக்கு எடுக்கணும்னா, நம்ம ஹார்ட்லேருந்து கூட கிளாட் கிரியேட் ஆகிட்டு பிரெயினுக்கு பாஸ் ஆகிறதுக்காக எக்கோ கார்டியோகிராம் எடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் என்ன பார்க்கலாம்னா, ட்ரீட்மெண்ட் வந்து ஆஸ்பிரின், ஆன்டிகோயாகுலண்ட், ஆன்டிபிளேட்லெட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது மெடிகேஷன்ஸ் தருவாங்க. அதுக்கடுத்து ரீஹாபிலேஷன் ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. ரீஹாபிலேஷன்னா ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்ஸ், ஸ்பீச்சிங் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அதுக்கடுத்து நம்ம ஒரு ஃபிசிக்கல் அண்டு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறோம்.